ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிடிஎஸ் செக்ஷனில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் தான். ஸோ டிடிஎஸ் செக்ஷனில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன அமௌண்ட் எக்ஸீட் ஆனால், ஒரு செக்ஷனுக்கு என்ன அமௌண்ட் எக்ஸீட் ஆனால் என்ன ரேட்டு, இந்த விஷயம் மட்டும் தான் வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். எந்த ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது. இந்த ரெண்டு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரு ஸ்டேஜ்லேயும் என்னென்னலாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இது எப்படி வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு செக்ஷனுக்கு ஒரு கண்டென்ட்டுக்கும் இந்த நம்பர் தான் செக்ஷன் நம்பர்னு சொல்லி ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை மறக்காமல் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ப்ரொவிஷன் வீடியோவை பாருங்கள். ஸோ எப்படி வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும் டிடிஎஸ் செக்ஷன்ஸை: ரொட்டீன் ஃபேமிலி, இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் ஃபேமிலி, கான்ட்ராக்ட் ஃபேமிலி, இமூவபிள் ப்ராப்பர்ட்டி ஃபேமிலி, brokerage அண்ட் கமிஷன் ஃபேமிலி அண்ட் கேஷுவல் ஃபேமிலி. இதில் ஃபர்ஸ்ட்டு எதை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கேஷுவல் ஃபேமிலி. ரிவர்ஸ்லேருந்து போகலாம். கேஷுவல் ஃபேமிலியில் என்னென்னலாம் அமௌண்ட் எக்ஸீட் ஆனால் என்ன ரேட்டு. ஸோ வின்னிங்ஸ் ஃப்ரம் ஆன்லைன் கேம்ஸ் இதுக்கு என்னன்னா நெட் வின்னிங்ஸ். என்னது நெட் வின்னிங்ஸ் எவ்வளவோ அந்த அமௌண்ட் தான். ஓகேவா? ஸோ இதுக்கு எந்த ஒரு ரேஞ்சும் கிடையாது. நெட் வின்னிங்ஸ் என்னவோ அது அப்படியே. ஸோ வின்னிங் ஃப்ரம் ஹார்ஸ் ரேஸ்க்கும் இந்த அதர் வின்னிங் இருக்குல்ல, இதுக்கும் என்னன்னா 10,000 rupees எக்ஸீட் ஆனிச்சுன்னா, என்னது 10,000 rupees எக்ஸீட் ஆனிச்சுன்னா, இதுக்கும் என்னது அதே மாதிரி 10,000 rupees எக்ஸீட் ஆனிச்சுன்னா, சில விஷயத்துக்கு வந்து அதே மாதிரி அந்த அமௌண்ட்டும் இன்க்ளூட் ஆகும். இப்போ 10,000 இன்க்ளூட் ஆகும். 10,000 ஆர் மோர் அப்படின்னு வரும். நான் அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, நான் மேலே வந்து பாக்ஸ் போட்டு காமிச்சிடுறேன். ஸோ அப்படின்னா அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் அதுக்கும் மேலே அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுக்கு பொறுத்த வரைக்கும் 10,000க்கு மேலே தான். 10,000 கிடையாது. 10,000 எக்ஸீட் ஆனிச்சுன்னா இந்த 3 திங்ஸ் இருக்குல்ல, கேஷுவல் ஃபேமிலியில் வர 3 திங்ஸ்க்குமே 30% டிடிஎஸ். ஓகேவா? ஓகே. ஸோ என்னது ஃபர்ஸ்ட் வந்து வின்னிங்ஸ் ஃப்ரம் ஆன்லைன் கேம்ஸுக்கு நெட் வின்னிங்ஸ் என்னவோ அது அப்படியே தான் வரும். என்ன வந்து நெட் வின்னிங்ஸ் வந்து அவங்களுடைய அமௌண்ட்டில் வந்து இருக்கோ அது அப்படியே அந்த நெட் வின்னிங்ஸில் 30%. வின்னிங்ஸ் ஃப்ரம் ஹார்ஸ் ரேஸ்க்கும் வின்னிங்ஸ் ஃப்ரம் லாட்ரி, கிராஸ்வர்ட் பசில், கார்ட் கேம், கேம்லிங், பெட்டிங் இது எல்லாத்துக்கும் ப்ளஸ் ஹார்ஸ் ரேஸ் இதுக்கு வந்து என்னது 10,000 rupees எக்ஸீட் பண்ணால், 10,000 கிடையாது அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டில் என்னது 30% வந்து டிடிஎஸ் டிடக்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் த கேஷுவல் ஃபேமிலி. அதாவது இந்த 3 வின்னிங்ஸ்லையும் அப்படி தான் வந்து டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து brokerage ஆர் கமிஷன் ஃபேமிலி. brokerage ஆர் கமிஷன் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் 3 கமிஷன்ஸுக்குமே 15,000. என்னது 15,000 இன்க்ரீஸ் பண்ணா, 15,000 கிடையாது 15,000க்கு மேலே. ஸோ 15,000 எக்ஸீட் பண்ணாங்கன்னா டேக்ஸ், அதாவது டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணுவாங்க. என்ன அமௌண்ட் அந்த ரேட்டு தான் வந்து டிஃபர் ஆகும். பார்க்கலாமா? லாட்ரி டிக்கெட் வந்து சேல் பண்ணி வர கமிஷன்லேருந்தும் சரி, brokerage கமிஷன்லேருந்தும் சரி, ரெண்டுத்துக்குமே வந்து என்ன அப்படின்னா அந்த டேட்டை வந்து நம்ம நோட் பண்ணணும். 30th September 2024 இந்த டேட்டா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த டேட் வரைக்கும் இருக்குது, இதுக்குள்ளே தான் இருக்குது, இந்த டேட்டுக்கு முன்னாடி இருக்குது, பிஃபோர் திஸ் டேட் அப்படின்னா 5%. என்னது 5%. இதுக்கப்புறம் அதாவது 1st Octoberலேருந்து வருது அப்படின்னா 2% டிடிஎஸ். டிடிஎஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கு லாட்ரி சேல் கமிஷன் அண்ட் brokerage கமிஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ 30th September பார்க்கணும். ஸோ 30th September ஆர் அதுக்கும் பிஃபோர் அப்படின்னா 5% டிடிஎஸ். அதுக்கப்புறம் இருக்குது 1st Octoberலேருந்து இருக்குது அப்படின்னா 2% டிடிஎஸ். ஓகே. இப்போ மேலே இருக்கிற இன்சூரன்ஸ் கமிஷனுக்கு என்ன, இன்சூரன்ஸ் கமிஷனுக்கும் அதே மாதிரி தான். ஓகே. பட் என்ன அப்படின்னா நான் கார்பரேட் ரெசிடெண்ட்டாக இருக்காங்க பே பண்ணுறவங்க, என்னது நான் கார்பரேட் ரெசிடெண்ட்டாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 5%. ஓகே. என்னது நான் கார்பரேட் ரெசிடெண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு 5%. இஃப் த பே இஸ் டொமஸ்டிக் கம்பெனி அப்படின்னா அவங்களுக்கு 10%. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான், இல்லை கன்ஃபியூஸே இல்லை. ஓகே. என்னது ஃபஸ்ட்டு வந்து லாட்ரி ஆர் சேலு, brokerage ஆர் கமிஷன், இது என்னது 30th September பார்க்கணும். ஸோ 30th September அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்குது ஆர் அந்த டேட் அப்படின்னா 5%, இல்லை அதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேருந்து அப்படின்னா 2%. இன்சூரன்ஸ் கமிஷன் பொறுத்த வரைக்கும் we have to check நான் கார்பரேட் ரெசிடெண்ட்டா இல்லை டொமஸ்டிக் கம்பெனியான்னு பார்க்கணும். நான் கார்பரேட் ரெசிடெண்ட் அப்படின்னா அவங்களுக்கு 5, டொமஸ்டிக்னா 10% டிடிஎஸ். ஓகேவா? ஓகே. ஸோ டொமஸ்டிக் கம்பெனி அப்படின்றப்போ 10%, அவங்க வந்து அதிகமாக வந்து இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 10%. ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் ஃபேமிலி. ஸோ இது ஈஸியாக முடிஞ்சிருச்சா? ஸோ என்ன அமௌண்ட் எக்ஸீட் ஆனதா 15,000 இந்த கமிஷன் எக்ஸீட் ஆனதா, நாட் 15,000, மோர் தேன் 15,000. ஓகேவா? ஓகே. என்னது மோர் தேன் 15,000. நெக்ஸ்ட் என்னன்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் நம்மளுக்கு என்னது 4 செக்ஷன்ஸ் இருக்குமா? ஸோ 194 ஐஇ, ஐஏ, ஐபி அண்ட் தென் எல்ஏ. 194 எல்ஏ. ஸோ இதுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்ட்டுக்கு என்ன த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் அப்படின்னா 2,40,000. என்னது 2,40,000. இது எக்ஸீட் பண்ணால் ரேட்டு. இதே வந்து பேமெண்ட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அதர் தேன் இது இருக்கு இல்லையா,
194IA. இந்த செக்ஷனுக்கு நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம் வரப்போகுது. என்னன்னா 50 lakh ஈக்குவல் டு 50 lakh ஆர் மோர். இது வந்து 2,40,000 ஆர் மோர். எதுக்கு? ரெண்ட்டுக்கு. ரெண்ட் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு பொறுத்த வரைக்கும், அதாவது பேமெண்ட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அதர் தென் அக்ரிகல்ச்சரல் லேண்டாக இருக்க பொறுத்த வரைக்கும் 50 lakh இருக்கலாம். 50 lakh பாக்ஸ் போட்டேன். 50 lakh அதுக்கும் மேலே போயிடுச்சு அப்படின்னா திஸ் ரேட் வில் பி அப்ளிகபிள். ரேட் சொல்கிறேன் பொறுமையாக. ஃபர்ஸ்ட் வந்து த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் தென் பேமெண்ட் ஆஃப் ரெண்ட் பை இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்இஎஃப். அவங்களுக்கு 50 lakh, இவங்களுக்கு 50Kக்கு மேலே போனால் அவ்வளோதான். 50Kக்கு மேலே போனால் அவ்வளோதான். இவங்களுக்கு ஈக்குவல் டூலாம் கிடையாது. அங்கே எல் இங்கே கே, அவ்வளோதான். 50 lakh 50,000, 50 lakh 50,000. சரியா? ஸோ இதுக்கும் மேலே போயிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு ரேட் அப்ளிகபிள் ஆகும், டிடிஎஸ் ரேட். நெக்ஸ்ட் என்னது? கம்பன்சேஷன் ஆன் அக்விசிஷன் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அதர் தேன் அக்ரிகல்ச்சரல் லேண்ட். ஸோ எல்ஏக்கு என்ன அப்படின்னா மேலே 2,40,000, இங்கே 2,50,000, அவ்வளோதான். 2,50,000க்கு மேலே போனால் இந்த கன்ஃபியூஸே ஆகாதீங்க. ஒரே மாதிரி சிமிலராக தான் இருக்கும். குட்டி குட்டி விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஏதாவது பண்ணி, அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஐக்கு என்னது? 2,40,000. இங்கே கீழே லாஸ்ட்டாக 2,50,000. ஸோ இதுதான் வந்து த்ரெஷ்ஹோல்ட் லிமிட். இதை எக்ஸீட் பண்ணால் ரேட் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வந்து இதுக்கு வந்து 50 lakh, இதுக்கு 50K. ஆனால் 50 lakh மட்டும் ஸ்பெஷல். 50 lakhம் இருக்கணும், அப்படின்னா 50 lakhக்கு மேலேயும் போயிருக்கணும். அப்போ தான் வந்து என்னது டிடிஎஸ் ரேட் அப்ளிகபிள். இப்போ என்ன ரேட்டுன்னு பார்க்கலாமா? இப்போ இதான் நம்ம பார்த்த ரேட்டு. ஸோ இப்போ 2,40,000 எக்ஸீட் ஆனிச்சு அப்படின்னா, என்னது 2,40,000 எக்ஸீட் ஆனிச்சு அப்படின்னா வி ஹாவ் டு செக் வாட் இஸ் த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் மிஷினரியாவோ, என்னது பிளான்ட் அண்ட் மிஷினரியாவோ இல்லை எக்யூப்மெண்ட்டாவோ இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா 2% டிடிஎஸ். ஓகே. இல்லை லேண்ட் அண்ட் பில்டிங்காவோ இல்லை அதோடைய ஆப்பரண்டாவோ இல்லை ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸாவோ இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா 10%. ஓகேவா? என்ன டிடிஎஸ் ரேட்டு? நம்மளுக்கு 2,40,000 எக்ஸீட் ஆகுது ஒரு ரெண்ட் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா we have to check what is the immobile property. ஸோ இப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரியாவோ எக்யூப்மெண்ட்டாவோ இருக்குது அப்படின்னா 2%. லேண்ட் அண்ட் பில்டிங்காவோ ஃபர்னிச்சர் ஃபிட்டிங்காவோ இருக்குன்னா 10%. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் என்னது? பேமெண்ட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அதர் தேன் அக்ரிகல்ச்சரல் லேண்டு. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா கண்டிப்பாக அந்த கன்சிடரேஷன் ஒன்று இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கன்சிடரேஷனாக இருக்கும். கரெக்டாக? ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கன்சிடரேஷன் ஆர் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ. இதில் விச் எவர் இஸ் ஹையரோ அதில் 1%. அதில் 1%. ஓகேவா? ஓகே. திஸ் இஸ் வாட் அபவுட் 50 lakh. 50 lakh ஆர் 50 lakh மேலே வந்துருச்சு அப்படின்னா ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கன்சிடரேஷன் ஆர் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ விச் எவர் இஸ் ஹையரோ அதில் 1% தான் டிடிஎஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 50K. இது என்னது? எதில் பார்த்தோம் நம்ம? இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்இஎஃப். ஸோ அவங்களுக்கு நம்ம பார்த்தோம். அவங்களுக்கு என்ன ரேட்டு? அவங்களுக்கு வந்து நம்ம செப்டம்பர் கேட்டகிரி நம்ம பார்த்தோம்ல. 30th செப்டம்பர் வந்துருச்சுன்னா 30th September 24 இந்த டேட்டுக்கு இந்த டேட்டுக்கு முன்னாடினா அவங்களுக்கு என்னது 5%. இதுக்கு ஆஃப்டர் 1st அக்டோபர்லேருந்துனா 2%. இந்த கேட்டகிரியில் வராங்க. ஓகேவா? ஓகே. ஃபைனலாக 2,50,000 எக்ஸீட் பண்ணிச்சுன்னா லாஸ்ட் கேட்டகிரி கம்பன்சேஷன் ஆன் அக்விசிஷன் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அதர் தேன் அக்ரிகல்ச்சரல் லேண்ட். ஸோ அதை தாண்டிருச்சு 2,50,000 வந்து தாண்டிருச்சு அப்படின்னா அப்போ என்னது? அப்போ அந்த அமௌண்ட்லேருந்து 10%. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இதில் கன்ஃபியூஷன் இல்லைல்ல? இதனால் புரியுதுல? ஜஸ்ட் ஒரு சிம்பிள் திங்ஸ் லைட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஓவராலாக அந்த சார்ட்டை வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன இடத்துல நம்ம என்னென்னலாம் போட்டோம், என்னென்னலாம் சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வி வில் மூவ் டு த கான்ட்ராக்ட் ஃபேமிலி. நெக்ஸ்ட் என்னது? கான்ட்ராக்ட் ஃபேமிலி. ஸோ கான்ட்ராக்ட் ஃபேமிலியில் என்ன? சிஎம்மா. ஸோ என்னது? பேமெண்ட் டு கான்ட்ராக்டர் மட்டும். அதுக்கப்புறம் வந்து என்னது? அதர் தேன் சிஹெச்ஏ, அதர் தேன் அந்த 3 திங்ஸ். ஸோ அப்போ 184M இந்த 3 திங்ஸ், அந்த 3 திங்ஸ் இல்லாமல். ஓகே. சி என்னது? மேலே இருக்கிறது பேமெண்ட் டு கான்ட்ராக்ட் மட்டும். அடுத்தது வந்து ஹெச் என்னது? ஹெச் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எங்கே வந்துச்சு ஹெச்? ஹேண்டில், ப்ரோக்கரேஜ் ஹேண்டில். ஸோ அப்போ ப்ரோக்கரேஜ் கமிஷன். ஜே என்னது? ப்ரொஃபஷனல் ஆர் டெக்னிக்கல் சர்வீஸ் ஃபீஸ். ஸோ இப்போ இந்த 3 இல்லாமல் ஒரு விஷயம் வந்து இதில் வருது அப்படின்னா அதுதான் இது 194M. ஸோ இதுக்கான ரேட் பார்க்கலாமா? ஸோ கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் 194C அண்ட் 194M. ஓகேவா? ஓகே. ஸோ இது 2 தானே இருக்குது. ஓகே. 194C பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் கான்ட்ராக்டர்ஸ் மட்டும் அப்படின்னா வி ஹாவ் டு செக் சிங்கிள் பேமெண்ட்டா அக்ரிகேட்டா. சிங்கிள் பேமெண்ட்டா அப்படின்னா 30Kவை எக்ஸீட் பண்ணியிருந்தா. என்னது? சிங்கிள் பேமெண்ட்டாக இருந்தால் 30Kவை எக்ஸீட் பண்ணியிருக்கணும். அக்ரிகேட் அமௌண்ட்டாக இருந்தால் 1 lakh எக்ஸீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஓகே. என்னது? சிங்கிள் அமௌண்ட்டாக இருக்குது, சிங்கிள் பேவாக இருக்குது. ஸோ சிங்கிள் சம் அப்படின்னா என்னது? 30Kவை எக்ஸீட் பண்ணியிருக்கணும். அக்ரிகேட் அமௌண்ட் சம் அப்படின்னா 1 lakh எக்ஸீட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் என்னது? இது வந்து அப்ளை ஆகும். ஸோ இது ஓகே அப்ளை ஆகுது, இது வந்து எக்ஸீட் ஆகுது. இந்த கேசஸில் என்ன ரேட்டு அப்படின்னு பார்த்தோன்னா இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்யூஎஃப்னு பார்க்கணும். இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்யூஎஃப் அப்படின்னா அவங்களுக்கு 1%.
இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்எஃப்னா 1%, அதர்ஸ்க்கு 2%. ஓகேவா, அதர்ஸ்க்கு 2%. ஸோ கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் என்னது சிங்கிள் ஆர் அக்ரிகேட்னு பார்க்கணும். சிங்கிள்னா 30K மேலே, அக்ரிகேட்னா 1 lakh மேலே. ஸோ அது இருக்கக்கூடாது 1 lakh மேலே. நான் சொல்லுவேன் எந்தெந்த அமௌண்ட் த்ரெஷோல்ட் லிமிட்டும் எடுக்கணும் கம்பேர் பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறேன்னா பாக்ஸ் போடுறேன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன வந்துச்சு, ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரே ஒரு அமௌண்ட் 50 lakh மட்டும் தான் வந்துச்சு. கரெக்டா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கமிங் டு த 194M அதர் தேன் CHJ. ஸோ அவங்களுக்கு என்ன, நான் ஆல்ரெடி வந்து நான் அந்த ஈஸி வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறப்போயே நான் சொன்னேன் என்னது 50 lakh, என்னது 50 lakh வந்து ஒரு கான்ட்ராக்டோ இல்லை வந்து ஒரு ப்ரோக்கரேஜ் கமிஷனோ இல்லை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஆர் டெக்னிக்கல் சர்வீசஸில் வர ஃபீஸோ 50 lakhக்கு மேலே எக்ஸீட் ஆனால் அதுதான் இதில் வருது, எம்மில் வந்து வருது. இவங்களுக்கு என்ன ரேட்டுன்னு பார்த்தோம்னா நம்ம செப்டம்பர் கேட்டகிரி தெரியும்ல, 30th செப்டம்பருக்கு முன்னாடியோ இல்லை அன்னைக்கோ வந்துச்சுன்னா 5%, ஆஃப்டர் 30th செப்டம்பர்னா 2%. ஸோ செப்டம்பர் கேட்டகிரி, ஓகே டன். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் கான்ட்ராக்ட் ஃபேமிலி. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபேமிலி. ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் ஃபேமிலி. இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் ஃபேமிலி என்னென்ன, இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ், டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட் அதர் தேன் செக்யூரிட்டிஸ், இன்கம் இன் யூனிட் அதர் தேன் கேபிட்டல் கெயின். கரெக்டாக. ஸோ இந்த 4 செக்ஷன்ஸுக்கும் நம்மளுக்கு காமனான ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன பாயிண்ட்னா இந்த 4 செக்ஷன்ஸுக்குமே சரி எல்லாத்துக்குமே 10% தான் டிடிஎஸ் அப்ளிகேஷன். என்னது 10% காமனாக இந்த 4 இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் ஃபேமிலியில் இந்த 4 செக்ஷனுக்குமே என்னது காமனாக 10% தான் என்னது டிடிஎஸ் ரேட்டு. இன் கேஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ்ன்னு வரப்போ நார்மலாக 10K எக்ஸீட் பண்ணா. இன் கேஸ் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் என்னது, இன் கேஸ் ஆஃப் டிபெஞ்சர் 5K எக்ஸீட் பண்ணா. ஓகேவா, இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் புரியுதா. நார்மலாக 10K எக்ஸீட் பண்ணால் ரேட்டு 10%, இல்லை டிபெஞ்சர்ஸாக இன் கேஸ் ஆஃப் டிபெஞ்சர்ஸாக இருக்குது அப்படின்னா 5K எக்ஸீட் பண்ணாவே 10% வந்து என்னது அப்ளிகபிள். நெக்ஸ்ட் கமிங் டு த டிவிடெண்ட். டிவிடெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த டிவிடெண்ட்டுக்கும் என்ன இந்த மாதிரி ஒரு 2 கேசஸ் இருக்குது. என்னென்னா நார்மல் கேசஸ் எந்த லிமிட்டுமே கிடையாது சொல்ல போனால். ஓகேவா, நார்மல் கேசஸில் எந்த லிமிட்டுமே கிடையாது. பட் வி ஹாவ் டு செக் இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஷேர் ஹோல்டருக்கு கேஷ் மோட் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு மோடில் டிவிடெண்ட்டை பே ஆர் கிரெடிட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமில் வி ஹாவ் டு செக் 5K. ஸோ 5K எக்ஸீட் பண்ணால் 10% ஆஸ் யூஷுவல். ஆக்சுவலாக இது என்னது 4க்குமே காமனான ரேட்டு 10% தானே, கரெக்டாக. ஸோ இப்போ நார்மல் கேசஸில் நோ த்ரெஷ்ஹோல்ட் லிமிட், ஓகே, இன் அதர் கேசஸ். பட் இன் கேஸ் சப்போஸ் வந்து இண்டிவிஜுவல் ஷேர் ஹோல்டருக்கு கேஷ் மோட் இல்லாமல் வேறு ஏதாவது வந்து பேயோட கிரெடிட் பண்ணுறாங்க அப்படின்னா 5K வந்து நம்ம செக் பண்ணணும். 5Kக்கு மேலே போனால் 10% டிடிஎஸ். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அதர் தேன் செக்யூரிட்டிஸ். இன்ட்ரெஸ்ட் அதர் தேன் செக்யூரிட்டிஸ்ன்னு வரப்போ ஸோ இன்ட்ரெஸ்ட் அதர் தேன் செக்யூரிட்டிஸ்னால் செக்யூரிட்டிஸ் இல்லாமல் வேறு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் வரும் நம்மளுக்கு. ஒரு பேங்கிங் கம்பெனி அண்ட் தென் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ், கரெக்டாக. ஸோ இந்த 3 திங்ஸ்லேருந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இந்த மாதிரி 3 திங்ஸ்லேருந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரப்போ 40Kவே எக்ஸீட் பண்ணா. என்னது 40K. இதே ஒரு விஷயம் சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க. என்னது சீனியர் சிட்டிசனாக இருக்காங்கன்னா 50K எக்ஸீட் பண்ணா. என்னது 50K எக்ஸீட் பண்ணா. இதை தவிர்த்து அதர் கேசஸ் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இன் அதர் கேசஸில் வருது அப்படின்னா 5K, ஜஸ்ட்டு 5K. ஓகேவா, 5K எக்ஸீட் பண்ணால் 10%. புரியுதா. ஸோ சீனியர் சிட்டிசன் ரொம்ப அடிக்கடி டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட். ஸோ அதனால நான் சொல்கிறேன். ஓகேவா, ஓகே. என்ன சொல்லியிருக்கேன், நார்மலாக வந்து பேங்கிங், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆர் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம், ஸோ இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் அதர் தேன் செக்யூரிட்டிஸ் இந்த 3 திங்ஸ்லேருந்து நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த 3 திங்ஸ்லேருந்து வந்துச்சுன்னா நார்மலாக வி ஹேவ் டு செக் 40K எக்ஸீட்ஸ் ஆர் நாட். அப்படி இல்லைனா வி ஹேவ் டு செக் வெதர் ஹி இஸ் அ சீனியர் சிட்டிசன் ஆர் நாட். சீனியர் சிட்டிசன்னா அந்த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் அப்படியே ஆகிடும், 50Kவா ஆகிடும். ஸோ இதெல்லாம் தாண்டி அப்பயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு வருது செக்யூரிட்டிஸ் இல்லாமல் அப்படின்னா அப்போ நம்ம வந்து ஜஸ்ட் 5K மட்டும் என்ன பண்ணால் போதும், எக்ஸீடாதான்னு பார்க்கலாம் போதும். ஸோ அப்போ என்னது நார்மலாக 10% அப்ளை ஆகும் டிடிஎஸ். ஓகே, இன்கம் இன் யூனிட்ஸ் அதர் தேன் கேபிட்டல் கெயின். இவங்களுக்கும் என்ன 5K எக்ஸீட் ஆனவே 10% டிடிஎஸ். ஸோ இன்கம் இன் யூனிட்ஸ் அதர் தேன் கேபிட்டல் கெயினாலும் என்னது 5K எக்ஸீட் ஆனாவே இவங்களுக்கு டிடிஎஸ். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் ஃபேமிலி. இது 4த்துக்குமே என்னதான் காமனான ரேட்டு 10%. அந்த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் மட்டும் தான் ஒரு கேசஸ் பொறுத்த வரைக்கும் மாறுது. பட் அதோட நேச்சர்லேயே நம்ம லாஜிக் புரிஞ்சுக்கிறப்போ நம்மளுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வி வில் மூவ் ஆன் டு த. ஸோ அந்த ரொட்டீன் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தனியாக ஒரு செப்பரேட்டான ஒரு ஷீட்டில் வந்து பிளாங்க் ஷீட்டில் வந்து பார்க்கலாமா. ஓகே, என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு 192, அடுத்து 192A, அடுத்து 194J, அடுத்து 194R, அப்புறம் 194N, அடுத்து இப்படி வந்துட்டு 194Q, அப்புறம் 194DA, அப்புறம் 194 லாஸ்ட்டாக நம்ம இருக்குங்க 194
பென்ஷன். ஓகே. ஸோ இதுதான் நம்ம பார்க்குற அந்த ரொட்டீன் ஃபேமிலியோடைய செக்டிவா. ஸோ இந்த செக்ஷன்ஸை நம்ம அப்படியே ஒரு சார்ட் மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் இப்போ வரிசையா. ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து 192. ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் என்ன வந்து நம்மளுக்கு ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆவரேஜ் ரேட். ஸோ ஆவரேஜ் ரேட் ஆஃப் இன்கம் டேக்ஸ். ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டேக்ஸ் லயபிலிட்டி டிவைடட் பை இன்கம் ஃப்ரம் சேலரி இன்டூ 100. ஸோ இந்த ஃபார்முலா போட்டோன்னா இந்த ரேட் வந்து வரும். ஸோ எதில் நம்ம அப்ளை பண்ணணும்? இன்கம் ஃப்ரம் சேலரியா? ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கம்ப்யூட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி கிராஸ் அமௌண்ட்டு, அதில் நான் மனிட்டரி பர்க்விசிட்ஸ் வந்து லெஸ் பண்ணோம் அப்படின்னா சேலரி வரும். ஸோ நார்மலாக என்ன பண்ணுவோம், நம்ம அண்டர் செக்ஷன் 16 படி டிடக்ஷன்ஸ் பண்ணுவோமா? ஸோ என்ன டேக்ஸ் ரெஜிம்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்கம் ஃப்ரம் சேலரி வரும். ஓகே டன். ஸோ இதுக்கு வந்து புக்கில் வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸோ அதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இவங்களுக்கு எது கிளாரிட்டி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 192A. 192Aக்கு என்னென்னா 192A ஆக்சுவலாக என்னது? ப்ரீமேச்சூர் வித்ட்ராவல் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட். ஸோ இந்த வித்ட்ராவல் அமௌண்ட் இருக்குல்ல, இது 50K ஆர் எக்ஸீட்ஸ் மோர் தேன் தட். நம்ம ஆல்ரெடி இது மாதிரி எதுக்கு பார்த்தோம்? எதுக்கு பார்த்தோம்? 50 lakh பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்போ பார்க்குறோம்? இப்போ தான் பார்க்குறோம். கரெக்டாக? ஸோ இப்போ 50 lakh தவிர வேறு என்ன இருக்குது? இங்கே வித்ட்ராவலுக்கும் 50K ஆர் மோர். ஓகேவா? ஸோ 50K ஆர் மோர். ஸோ 50K ஆர் மோர் வந்து உங்களுடைய வித்ட்ராவல் இருந்துச்சு அப்படின்னா ஸோ 10% TDS. ஓகே, என்னது? 10% TDS. ஸோ அப்படி 10% TDS வந்து இருக்குது. பட் இன் சம் கேசஸ் எக்ஸம்ஷன்ஸ். என்னென்ன எக்ஸம்ஷன் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து 5 years கண்டினியூஸ் சர்வீஸ் பார்த்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வித்ட்ராவலே பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி டைமில் எக்ஸம்டட், அதாவது நோ TDS. இன்னொரு கேஸ் என்னன்னா 5 years கண்டினியூஸ் சர்வீஸ்க்கு முன்னாடியே வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி வித்ட்ரா பண்ணுறவங்களுக்கு இந்த 2 ரீசன்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து எக்ஸம்டட். என்ன 2 ரீசன்ஸ்? ஒரு ரீசன் வந்து இந்த மாதிரி வந்து இல்னஸ்னாலேயோ ஹெல்த் கண்டிஷன்னாலேயோ இல்லை மாதிரி டிஸ்கண்டினியூஷன் ஒரு பிஸ்னஸ் செசேஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸம்டட், நோ TDS. இன்னொரு கண்டிஷன், அவங்களுடைய அக்யூமுலேட்டட் பேலன்ஸை நியூ எம்ப்ளாய்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஆப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ வந்து எக்ஸம்டட். ஓகே, புரியுதா? ஸோ இந்த 2 கண்டிஷன்ஸ்னால வந்து 5 year கண்டினியூஸ் சர்வீஸ்க்கு முன்னாடி வித்ட்ரா பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி டைமில் நோ TDS. அண்ட் 5 years கண்டினியூஸ் சர்வீஸ் பண்ணியிருந்தாவே நோ TDS. பட் இது இல்லாமல் வந்து ஒருத்தவங்களுடைய வித்ட்ராவல் அமௌண்ட் 50K ஆர் மோர் இருக்குது அப்படின்னா we have to apply 10% in that. நெக்ஸ்ட் வந்து 194J. 194Jல நம்மளுக்கு நிறைய கேசஸ் வரும். ஒன்று வந்து டெக்னிக்கல் ஃபீஸ் அதர் தேன் ப்ரொஃபஷனல். சரியா? ஒன்று வந்து என்னது? டெக்னிக்கல் ஃபீஸ் அதர் தேன் ப்ரொஃபஷனல். இன்னொன்று ப்ரொஃபஷனல் ஃபீஸ். ஓகே. இன்னொன்று ராயல்ட்டின்னு வரப்போ நம்மளுக்கு அதுவும் ஒரு 2 கேஸஸாக பிரியும், நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் டைரக்டர், ராயல்ட்டிக்கு அப்புறம் டைரக்டர், அப்புறம் நான் கம்பீட் ஃபீஸ், அப்புறம் கால் சென்டர். ஸோ இதுதான் வந்து என்னது 194Jல இருக்கக்கூடிய விஷயம். ஓகேவா? என்ன இதுலலாம் இருக்கும் அப்படின்னா டெக்னிக்கல் ஃபீஸு நான் டிக் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கோங்க. டெக்னிக்கல் ஃபீஸ் அதர் தேன் ப்ரொஃபஷனல், அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் ஃபீஸு, அதுக்கப்புறம் ராயல்ட்டி. ஓகே, அதுக்கப்புறம் நான் கம்பீட் ஃபீஸ். இந்த 4 திங்ஸ்க்குமே என்ன த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் அப்படின்னா 30Kவை எக்ஸீட் பண்ணாவே நம்ம ரேட் அப்ளிகபிள் பண்ணும். என்னது? டெக்னிக்கல், ப்ரொஃபஷனல், ராயல்ட்டி, நான் கம்பீட். என்னது? 30Kவை எக்ஸீட் பண்ணாவே நம்ம ரேட் அப்ளை பண்ணணும். மீதி இருக்கிறதுக்கு நோ லிமிட். ஓகேவா? இப்போ என்ன ரேட்டு அதான் மேட்டர். என்னென்னா டெக்னிக்கலுக்கு 2%, ப்ரொஃபஷனலுக்கு நிறையா வரும்ல, ஸோ அதனால் 10% ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ராயல்ட்டிக்கு தான் நம்ம நேச்சர் செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும்? நேச்சர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சேல் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் எக்ஸிபிஷன் ஆஃப் சினிமோட்டோகிராஃபி ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு 2%. இன் அதர் கேசஸ் நேச்சர் இது இருந்தால் மட்டும் 2%. இன் அதர் கேசஸ் 10%. ஓகே, டன். நெக்ஸ்ட் டைரக்டருக்கு வாட் எவர் ஹேப்பன்ஸ் 10%, நோ லிமிட். ஓகேவா? வாட் எவர் ஹேப்பன் 10%. நான் கம்பீட் ஃபீஸுக்கும் சேம் அதே மாதிரி 10%. கால் சென்டர் தான் ஸ்பெஷல், அதாவது 2%. அவ்வளோதான். இப்போ 2% எங்கெல்லாம் வருது? டெக்னிக்கல், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் நேச்சர் இன் கேஸ் ஆஃப் ராயல்ட்டி, அப்புறம் கால் சென்டர் ஆப்ரேஷன், பிஸ்னஸ் ஆஃப் ஆப்ரேஷன், அது மட்டுமே எங்கேஜ் ஆயிருந்தா. ஓகேவா?
ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் 194J. ஸோ 194R பொறுத்த வரைக்கும் அந்த பெனிஃபிட் ஆர் பர்க்விசிட்ஸ் 20K வந்து எக்ஸீட் பண்ணாவே என்ன அப்ளிகபிள்? 10% அப்ளிகபிள். ரொம்ப சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து 194N. ஸோ 194N என்னது? கேஷ் வித்ட்ராவல். கரெக்டாக? ஸோ நார்மலான ஒரு கேஷ் வித்ட்ராவல். ஸோ இது என்னென்னா நார்மலான டைமில் என்னது? நார்மலான டைமில் 3 crore எக்ஸீட் பண்ணால் இன் கேஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி 3 கேஸ் எக்ஸீட் பண்ணால் நம்ம ரேட் அப்ளை பண்ணணும். இன் அதர் கேஸ் 1 crore எக்ஸீட் பண்ணால், அதர் கேஸ் 1 crore எக்ஸீட் பண்ணால் இது என்னென்னா நார்மலான ஒரு த்ரெஷ்ஹோல்ட் லிமிட். இதுக்கு எவ்வளோ அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா 2% TDS. ஓகேவா? ஸோ நார்மலான ஒரு லிமிட்டு தான். பட் இன் சம் கேசஸ் இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் இருக்கும்ல, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது, அந்த மாதிரி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது இமீடியட்லி ப்ரொசீடிங் 3 years. என்னது? இமீடியட்லி ப்ரொசீடிங் 3 years அவங்க ஃபைல் பண்ணவே இல்லை. என்னது? ஃபைல் பண்ணவே இல்லை அப்படின்னா வி ஹாவ் டு அப்ளை தீஸ் ரேட்ஸ். என்ன ரேட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது அந்த சச் இன்கம், ஓகே, சச் அந்த ஃபைல் பண்ணாமல் விட்டாங்க இல்லையா, ஸோ அந்த சச் அமௌண்ட்டு 20 lakhக்கு மேலே, எப்படி 20 lakhலேருந்து அப் டு 1 or 3 crore. இது என்ன கேஸ்னு பார்த்தோமா? ஸோ 1 crore வந்து அதர்ஸ், 3 crore கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ 20 lakhலேருந்து அப் டு 1 crore, அப் டு என்ன கரெக்டாக 1 crore இருக்கலாம், அதனால தான் பாக்ஸ் போட்டிருக்கேன். கரெக்டாக 1 crore or 3 crore இருக்குது அப்படின்னா we have to apply 2% in that. 2% in that. பட் இந்த மாதிரி 1 crore or 3 crore மேலே இது கிடையாது. ஏன்னா இது இந்த கேட்டகரியில வந்துருச்சு. 1 crore or 3 crore மேலே இருக்குது அந்த மாதிரியான வித்ட்ராவல் அப்படின்னா, ஸோ அப்போ என்ன பண்ணணும்? we have to apply 5%. we have to apply 5%. ஸோ இங்கே நம்ம செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான், அதாவது இந்த ரிட்டர்னு ஃபைல் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே. இங்கே நம்ம 20 lakh to 1 crore அண்ட் 1 crore மேலே இருக்கிறது இதெல்லாம் நம்ம இதில் பார்க்கணும். கேஷ் வித்ட்ராவல் என்ன அமௌண்ட்டோ அதை தான் நம்ம செக் பண்ணி அதில் தான் என்ன பண்ணணும்? TDS அப்ளை பண்ணணும். ஃபார் ஜஸ்ட் செக்கிங் தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இதை வந்து அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் 194N. நெக்ஸ்ட் என்னென்னா 194Q பார்க்கலாமா? அண்ட் ஆல்சோ கைஸ், இந்த விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ சப்போஸ் வந்து கொஸ்டினில் இந்த மாதிரி 5 crore கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப் டு 3 crore வரையும் 2% அப்ளை பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது அபவ் தானே. ஸோ பேலன்ஸ் இருக்கிற எக்ஸஸ் ஆஃப் 2 crore தான் என்ன பண்ணணும்? 5% ஸ்லாப் ரேட் அப்ளை பண்ணுவோம்ல, அது மாதிரி தான் வந்து இந்த 194N நம்ம அப்ளை பண்ணுவோம். சேம் லைக் திஸ் ஒன்லி இந்த 194Qக்கும். ஓகே, என்னன்னா இப்போ அந்த மாதிரி பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸு 50 lakhக்கு மேலே, என்னது 50 lakhக்கு மேலே போகுது அப்படின்னா we have to apply 0.1% of some exceeding 50 lakh எக்ஸீட் பண்ணுள்ள ஒரு அமௌண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 60 lakh இருக்குது அப்படின்னா எவ்வளோ எக்ஸீட் ஆயிருக்கு? 10 lakh. இந்த 10 lakh we have to apply that 1.5%. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க 194Qக்கு சொல்கிறாங்க. என்ன ரேட் இதுக்கு? 0.1%. நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரேட் இது. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு 194DA பார்க்கலாமா? ஸோ என்ன பார்த்தோம்? 194DA டிஎஸ்லாம் ஆனதாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம LIC பாலிசி போடுறோன்னு பார்த்தோம். ஸோ அந்த LIC பாலிசியோடைய அமௌண்ட் 10D. ஸோ இதில் சொல்ல வர கண்டிஷன்ஸ் ஃபில் பண்ணலனா தான் நம்மளுக்கு இங்கே வந்து அப்ளிகபிளே ஆகும். சரியா? ஸோ இதோட இந்த நேச்சரில் இருந்தால் மட்டும்தான் நம்ம TDS என்ன பண்ண போகிறோம்? டிடக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது இதை வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணலனா தான் இந்த TDS. ஓகே, என்ன வந்து அமௌண்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு எங்கே பார்த்தோம்? 50 lakh ஆர் மோரில் வந்து ஈக்குவல் டு அமௌண்ட் பார்த்தோமா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? 3K ஆர் மோர் பார்த்தோமா? இது எங்கே பார்த்தோம்? ஃபஸ்ட் இது பேமெண்ட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இமோபிள் ப்ராப்பர்ட்டி. இது என்னது? வித்ட்ராவல், ப்ரீமேச்சூர் வித்ட்ராவல். இப்போ அதே மாதிரி இங்கே என்னன்னா இதை தவிர்த்து, ஓகே, இங்கே என்னன்னா 1 lakh ஆர் மோர் LIC அமௌண்ட் என்னது? 1 lakh ஆர் மோர் இருந்துச்சு அப்படின்னா அதில் செப்டம்பர் கேஸ், செப்டம்பர் என்னது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ 30th September 2024. அதுக்கு முன்னாடி இதுவும் அதுக்கு முன்னாடி இருந்தால் 5%, ஆஃப்டர் தட் 2%. ஸோ இந்த ப்ரொவிஷன் வந்து எதுக்கு? 194DAக்கு. அண்ட் ஃபைனலி கம்மிங் டு த 194P, விச் இஸ் பென்ஷன். ஸோ பென்ஷன் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் இன் பேங்க் அக்கௌண்ட். ஸோ இதுக்கு நம்ம பார்த்தோன்னா நார்மலாக டோட்டல் இன்கம் ஆஃப்டர் கிவிங் எஃபெக்ட், அதாவது டிடக்ஷனு, ரிபேட்டு, டிடக்ஷனு,
ஓகே, சாப்டர் 6 வர டிடக்ஷன் இதெல்லாம் எஃபெக்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு வழியா டோட்டல் இன்கம். ஸோ அந்த அமௌண்ட்டில் நார்மலான ஒரு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த ரேட்டு. ஓகேவா? ஸோ இதுதான் என்னது பென்ஷனுக்கு நார்மலாக நம்ம ஸ்லாப் ரேட் என்ன போடுவோமோ, ஸோ இவ்வளோ அமௌண்ட்டுக்கு இவ்வளோ ரேட்டு நம்ம போட்டுட்டு வரோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் த ரொட்டீன் ஃபேமிலி செக்ஷன்ஸ். ஸோ நம்மளுடைய ரிவிஷன் படி. ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோட நம்ம நெக்ஸ்ட் மீட்